ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஆடி மாதம் 4வது வெள்ளி வரலட்சுமி பூஜைன்றதால இன்றைக்கி நம்ம என்னென்ன செஞ்சோன்றதையும் எங்கெங்கே போகணுன்றதையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். என்னால் முடிஞ்ச அளவுக்கு சின்ன சின்ன கிளிப்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். பாருங்கள், பார்த்து எப்படி இருக்குதுன்னு பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அம்மாவை வணங்கி எல்லோரும் அம்மாவோட அருளை பெறுங்க. ஓகேவா? இன்றைக்கி வரலட்சுமி விரதம், அதோட ஆடி மாத பௌர்ணமி, அதுக்கப்புறம் லக்ஷ்மி ஹயக்ரீவரோட பிறந்த நாள், திருவோண நட்சத்திரம் எல்லாம் சேர்ந்து வந்ததால் இன்றைக்கி ரொம்ப விசேஷமான நாளாக இருக்குது. அதனால் இன்றைக்கி நம்ம வரலட்சுமி தாயாரை என்னால் முடிஞ்ச அளவுக்கு சின்ன முறையில் பூஜை செஞ்சு அம்மாவை வணங்கிட்டு, அதுக்கப்புறம் நம்மளால் முடிஞ்சது ஒரு 5 சுமங்கலியோ இல்லை 9 சுமங்கலியோ கூப்பிட்டு அவங்களுக்கு மஞ்சள், வெத்தலை, பாக்கு, வாழைப்பழம், மஞ்சள் கயிறு, மஞ்சள் குங்குமம், மஞ்சள் சடு, வளையல் அதெல்லாம் கொடுத்து சுமங்கலிங்களுக்கு தாம்பூலம் கொடுத்து அவங்க வீட்டுக்கு வந்த சுமங்கலிங்களை லக்ஷ்மியாக பாவித்து அவங்கக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு, அதுக்கப்புறம் என்னோடய மாமியார் அடுக்கம்பாறையிலேருந்து இங்கே வர முடியாததால் அவங்கக்கிட்ட போய் தாம்பூலம் கொடுத்துட்டு அவங்கக்கிட்டேயும் ஆசீர்வாதம் வாங்கிட்டு, அதுக்கப்புறம் நாங்கள் இன்றைக்கி பௌர்ணமின்றதால குலதெய்வம் கோயிலுக்கு போயிருந்தோம். ஒரு மாதமும் குலதெய்வம் பெண்ணாக இருந்தால் அவங்க பௌர்ணமி அன்னைக்கு போயிட்டு வர்றது சிறப்பு. அதனால் பெண் தெய்வமான ஸ்ரீ வேம்பாத்தம்மனை பார்க்குறதுக்காக நாங்கள் அப்துல்லாவரத்தில் இருக்கிற எங்கள் குலதெய்வம் வேம்பாத்தம்மனை பார்த்து தரிசனம் பண்ணிவிட்டு அவங்களுக்கு எங்களால் முடிஞ்ச அளவுக்கு விளக்கு போட்டு கும்பிட்டுட்டு, ஆடி வெள்ளிக்கு புடவை படைக்கிறது விசேஷம் அம்மனுக்கு. அதனால் அம்மனுக்கு புடவைலாம் படைச்சி கும்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். அதுக்கப்புறம் நம்ம வேலூரை சுற்றி இருக்கிற ஆனகுலத்தம்மன், கருமாரியம்மன் கோவிலெல்லாம் ஆடி மாதம் 4வது வெள்ளி அன்னைக்கு திருவிழான்றதால அந்த கோயிலுங்களுக்கும் போயிட்டு வரலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். அதனால் குலதெய்வம் கோயிலேருந்து வீட்டுக்கு வந்த பிறகு கருமாரியம்மன் கோயிலுக்கு போயிட்டு அம்மனை தரிசிச்சுட்டு, அதோட நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஸ்ரீ ஆனகுலத்தம்மன் கோவிலுக்கும் போயிருந்தோம். அங்கே போயிருந்தால் இன்றைக்கி திருவிழான்றதால், ஆனகுலத்தம்மன் கோவில் திருவிழான்றதால் ரொம்ப விசேஷமாகவும் விமரிசையாகவும் இருந்தது. அதையும் பார்த்துட்டு எல்லாம் வணங்கிட்டு திருவிழா கடையெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷமாக ஜாலியாக இருந்துட்டு அதோட வீட்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஏதோ உங்களால் முடிஞ்சால் கொஞ்சம் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிட்டு உங்களோட ஆதரவை தாங்க. ஓகேவா? இதோட நான் எந்தெந்த கோயிலுக்கு போய் வந்தனோ எல்லா கோயிலோட அம்மனையும் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கிறேன். அம்மனோட ஃபோட்டோஸும் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கிறேன். அதை பார்த்துட்டு அம்மாவை வணங்கி அம்மனோட அருளை பெற்று எல்லோரும் சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லிட்டு அம்மன்கிட்ட, ஆனகுலத்தம்மன்கிட்டையும், வேம்பாத்தம்மன்கிட்டையும், கருமாரி அம்மாக்கிட்டேயும், ஸ்ரீ வரலட்சுமி தாயார்கிட்டையும் உங்களுக்காக நான் வணங்கி கேட்டுக்கிறேன். நீங்களும் எல்லோரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வணங்கிக்கோங்க. ஓகேவா? பாய்.